சென்னையில பல ஆண்டுகளாக பட்டா இல்லாம இருக்கின்ற மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதற்காக நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவையும் நியமிச்சாங்க. அந்த குழு இரவு பகல் பார்க்காமல் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செஞ்சு அலசி ஆராய்ந்து இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி பட்டா கொடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் சென்ற ஜூலை மாதம் மாதவரத்தில் கிட்டத்தட்ட 2200 பேருக்கு நானே நேரில் போய் அந்த பட்டாக்களை வழங்கினேன். அடுத்து சோழிங்கநல்லூர் தொகுதியில சுமார் 2000 பேருக்கு பட்டா கொடுத்தோம். இந்த திருவொற்றியூர் தொகுதிக்கு வந்து போன செப்டம்பர் மாதத்துல 2120 பேருக்கு வீட்டு மனை பட்டாக்களை கொடுத்திருக்கிறோம். அதை தொடர்ந்து சென்னையில பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பட்டாக்களை வழங்கி இருக்கின்றோம். இன்னும் பெருமையா சொல்லணும்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நான் மற்றும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை 1,38,000 பட்டாக்களை கொடுத்திருக்கின்றோம். நீங்க பட்டாவை தேடி போன காலம் மாறி மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் எல்லோரும் உங்களை தேடி வந்து அந்த பட்டாக்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆனா வந்து இதுதான் உங்க சொந்த இடம், ஒரு அத்தாட்சி எதுவுமே இல்ல. எங்க ஊர்க்காரங்களும் வந்து பல இடத்துல போய் மனு கொடுத்தாங்க, பல அதிகாரிகளை பார்த்தாங்க. ஆனா எங்களுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு இல்ல. அனல் மின்சாரம் வருதுன்னு சொல்லிட்டு எங்க ஊரை தூக்கி அப்புறப்படுத்தினாங்க. 36 வருஷம் ஆயிடுச்சு. 90ல வெளியே வந்தோம். அல்ல இம்சப்பட்டோம். எங்களுக்கு வந்து பட்டா கொடுக்குறாங்க. பட்டா கொடுக்கும்போது பெரும் மகிழ்ச்சியா இருக்குது. எங்க ஊருக்கே ரூலா பண்ணா போல இருக்கு. கலைஞர் ஆட்சியில வந்துகிட்டு எங்களுக்கு இடம் மாற்றி கொடுத்தாங்க. இப்ப 3 தலைமுறை கழிச்சு அவங்க பேரன் வழியா, துணை முதல்வர் வழியா எங்களுக்கு இந்த வந்து பட்டா கையில கிடைச்சிருக்கு. இதுக்காக ரொம்ப நாங்க சந்தோஷப்படுறோம். பட்டா இல்லாம எதுவுமே மூவ் பண்ண முடியாது, ஒரு லோன் மூவ் பண்ண முடியாது. ஒரு கையால இது கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படின்னா கோடான கோடி நன்றி. எனக்கு ஒரு சின்ன வீடு தான். எனக்கு அது ஒரு 10க்கு 10 அடி தான் இருக்கும். ஆனா எங்கெங்கயோ அலைஞ்சேன் பட்டாக்கு. ஆனா எனக்கு பட்டா கிடைக்கவே இல்லை. எனக்கு அதோட நானும் விட்டுட்டேன். சரி இருக்கிற வரைக்கும் இருப்போம். திரு உதயநிதி ஸ்டாலின் மூலமா எனக்கு எங்க அலைச்சலும் இல்லாம எந்த இதுவும் இல்லாம எனக்கு பட்டா கிடைச்சிருக்கு. இது கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.